ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய விளக்க காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற திங்கட்கிழமை ஆங்கில தேதி 24/8/2026 அன்று பவித்ரோப்பண அல்லது புத்ரதா ஏகாதேசி. மிகவும் முக்கியமான மகாத்மியம் நிறைந்த இந்த ஏகாதேசியினுடைய மகாத்மியத்தை நாம் இப்போது தெளிவாக அனுபவிக்கலாம். அதற்கு முன்னதாக ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை பற்றி பக்தர்களிடம் ஒரு தெளிவான கருத்தை எடுத்துரைப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஏகாதேசி மற்றும் துவாதசி இவை இரண்டும் எந்த நாளில் சேர்ந்து வருகின்றதோ அந்த நாள்தான் விரதம் அனுஷ்டிப்பதற்கு, அதாவது ஏகாதேசி விரதம் அனுஷ்டிப்பதற்கு முறையான நாள் என்று சாஸ்திரங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. அந்த வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமையே 24/8/2026 அன்றைய தினமே ஏகாதேசி மற்றும் துவாதசி சேர்ந்து வரும் நாள். ஆதலால் அந்த நாளில்தான் நாம் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அந்த வகையிலே 24/8/2026 திங்கட்கிழமை அன்று இந்த பவித்ரோப்பண ஏகாதேசி விரதத்தை நாம் அனுஷ்டிப்போம். பவித்ரோப்பண ஏகாதேசி விரத மகாத்மியத்தை நாம் இப்போது அனுபவிப்போம். இந்த பவித்ரோப்பண ஏகாதேசி விரதத்தின் மகிமையை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே யுதிஷ்டிரரிடம் கூறியிருக்கிறார். மகாராஜாவான ஸ்ரீ யுதிஷ்டிரர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அரக்கன் மதுவை அழித்ததால் மதுசூதனன் என்ற திருநாமம் பெற்றவரே, ஸ்ரவண மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசி விரதத்தின் மகிமையை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். ஆகையால் கிருஷ்ண பரமாத்மாவே தயை கூர்ந்து இந்த ஏகாதேசி விரதத்தின் மகாத்மியத்தை விரிவாக சொல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரரிடம், மகாராஜனே, இந்த ஏகாதேசி தினத்தை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ஏகாதேசியின் மகத்துவத்தை பற்றி சொல்கிறேன் கேள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பவித்ரோப்பண ஏகாதேசி விரத மகிமையை எடுத்துரைத்தார். இந்த பவித்ரோப்பண ஏகாதேசி மிகவும் புனிதமானது. இந்த ஏகாதேசி திதியின் மகிமையை கேட்பவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் மகிஷ்மதிபுரி என்னும் ராஜ்யத்தை மகிஜித் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அனைத்து பலங்களும் சுகங்களும் அந்த நாட்டில் நிரம்பி இருந்தாலும் அரசன் உற்சாகமின்றி ஊக்கமில்லாமல் கடமையே என்று ஆட்சி செய்து வந்தான். ஏனென்றால் அந்த அரசனுக்கு பின் ஆட்சி செய்ய அவனுக்கு ஆண் வாரிசான புத்திரன் இல்லை என்கிற சோகம் அவனை மிகவும் வாட்டி வதைத்தது. திருமணத்திற்கு பின் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு புத்திரன் மட்டும் இல்லையெனில் இந்த உலக வாழ்க்கை மட்டுமன்றி எவ்வுலக வாழ்க்கையிலும் ஆனந்தம் கிட்டாது என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. புத்திரன் என்கிற சொல்லுக்கு நரகத்திலிருந்து காத்து விடுதலை அளிப்பவர் என்று பொருள். ஆகையால் இல்லறத்தார் தங்கள் வாழ்க்கை பரிபூரணமாக புத்திரன் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நல் மகனை ஈன்றெடுத்து நல்ல பயிற்சியும் அவனுக்கு அளித்து ஒருதலை சிறந்த நல்ல புத்திரனாக அவனை உருவாக்குவது தந்தையின் தலையாய கடமையாகவே இருக்கிறது.
அக்கடமையை சரிவர நிறைவேற்றுவோர் புத்திரனால் பூ என்ற நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இந்த நியதி ஆனது சரணாகதி என்று பகவானிடம் சரணடைந்த பக்தர்களையோ அல்லது பகவானே அனைத்துமாக இருப்பவர் என்று சரணாகதி அடைந்த பக்தர்களையோ ஒருபோதும் கட்டுப்படுத்தாது. ஏனெனில் பகவானே அவர்களுக்கு மகனாகவும் பெற்றோராகவும் அமைகிறார். அரசன் மகிழ்ச்சித் தனக்கு வாரிசு அமைய வேண்டி நெடுங்காலம் கடினமான பூஜை, ஆராதனை, பிரார்த்தனை என்று எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்து வந்தான். நாட்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் பல கழிந்து சென்றன. எதுவும் பலனளிக்கவில்லை. அரசனுடைய கவலை பல மடங்கு அதிகரித்தது. ஒரு நாள் தனது அமைச்சரவையை கூட்டி, ஞானத்தில் சிறந்த சான்றோர்களே, இப்பிறவியில் நான் ஒரு தவறும் செய்யவில்லை. சட்டத்திற்கு புறம்பாக கேடு விளைவித்து சேகரித்த சொத்துக்களும் எனது கருவூலத்தில் இல்லை. தெய்வம், தேவர்கள் அல்லது பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட தானத்தை அபகரித்ததும் இல்லை. அரசனின் கடமையாக ராஜ்யங்களை வெல்வதற்காக போர் புரிந்த போதும் இராணுவ விதிமுறைகளை மீறாமல் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு போர் புரிந்துள்ளேன். எனது நாட்டின் குடிமக்களை எனது குழந்தைகளாகத்தான் நினைத்து அவர்களை இன்று வரை நான் பாதுகாத்து வந்துள்ளேன். எனது சொந்தங்கள், உற்றார், உறவினர் சட்டத்தை மீறியிருந்தால் விசாரித்து அதற்குரிய தண்டனையை பாரபட்சம் பார்க்காமல் அவர்களுக்கு உடனடியாக வழங்கியுள்ளேன். என் எதிரி மென்மையானவராகவும் பக்திமானாகவும் இருந்தால் அவரை வரவேற்று உபசரித்துள்ளேன். ஒரு நேர்மையான அரசனுக்கு உரிய அனைத்து தர்மங்களையும் தவறாது கடைபிடித்து அரசாளும் எனக்கு ஏன் ஆண் வாரிசு இதுவரை பிறக்கவில்லை என்பதற்கான காரணத்தை அறிய நான் விரும்புகிறேன். ஆகையால் பூமியில் இருமுறை பிறவியெடுக்கும் புனித ஆத்மாக்களே, கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கையும் கொண்டு வேதங்கள் காட்டும் வழியில் வாழும் எனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருப்பதற்கான காரணத்தை தயை கூர்ந்து தெரிவியுங்கள் என்றான் மன்னன். இதை கேட்ட அரசனின் அமைச்சர்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர். அவர்களும் இதற்கான சரியான விடை கிடைக்காததால் தவத்தில் சிறந்த மகரிஷிகளின் ஆசிரமத்தை அணுகி அவர்களிடம் தங்களுடைய அரசனின் கேள்விக்கான விடையை தேடினர். அவர்களின் முயற்சியின் நிறைவில் உத்தமனான தூய தெய்வீக, தம்மிடம் உள்ளத்தில் மனநிறைவு கொண்ட கடும் உபவாச விரதத்தை மேற்கொண்டிருக்கும் மகரிஷி ஒருவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். அந்த மகரிஷி தனது ஐம்புலன்களையும் அடக்கி சினத்தை வெற்றி கண்டு தனது தொழில் தர்மத்தில் சிறந்த நிபுணத்துவம் பெற்று 4 வேதங்களிலும் அபார ஞானமும் நிகரில்லாத தம் தவ வலிமையினால் பெற்ற வரத்தால் பிரம்மாவின் ஆயுளுக்கு நிகராக தம் தவ வலிமையை மூலம் பெற்ற அந்த வரத்தால் பிரம்மாவின் ஆயுளுக்கு நிகராக தனது ஆயுளையும் விருத்தி செய்த மகாமுனி லோமச ரிஷியே ஆவார். அந்த மகாமுனி லோமச ரிஷியின் ஆசிரமத்தை தான் மன்னனுடைய அமைச்சர்கள் சென்றடைந்தனர். மகாமுனி லோமச ரிஷி முக்காலமும் உணர்ந்த திரிகால ஞானி ஆவார். அத்தகைய மாபெரும் ரிஷியை கண்ட மகிழ்ச்சியினால் அமைச்சர்கள் அனைவரும் தங்களது வணக்கத்தை தெரிவித்தனர். மகரிஷியின் தரிசனத்தில் கட்டுண்ட அமைச்சர்கள் மெதுவாக மீண்டு மகரிஷியிடம் மிகவும் பணிவாக, நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாக்கியத்தால் இன்று தங்களது தரிசனம் கிடைக்கப் பெற்றோம் என்றனர். மகரிஷி லோமசர்
அமைச்சர்களிடம், நீங்கள் இங்கு வந்த நோக்கம் என்ன, என்னை ஏன் பாராட்டுகிறீர்கள் என்று வினவினார். உங்கள் பிரச்சனைதான் என்ன என்பதை முதலில் கூறுங்கள். கட்டாயம் என்னால் இயன்றவரை அதை தீர்க்க வழி சொல்கிறேன் என்றார் முனிவர். எங்களை போன்ற மகரிஷிகள் மற்றவர்களுக்கு உதவுவதே தலையாய கடமையாகும். அதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் மகரிஷி அமைச்சர்களிடம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது கொண்ட அபார பக்தியின் காரணமாக லோமச மகரிஷி அனைத்து நல்ல குணங்களையும் பெற்றிருந்தார். லோமச மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது திடமான பக்தி பிரேமையில் ஈடுபட்டு இருப்பவர்களிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பரிவார தேவதைகளின் அனைத்து நற்குணங்களும் காணப்படும். அதே சமயம் முழுமுதற் கடவுளிடம் பக்தி பிரேமை இல்லாதவர்களிடம் நற்குணங்கள் காணப்பெறாது. ஏனெனில் அவர்களின் மனமானது மாய வெளித்தோற்றமான ஆதாயத்தின் மீது லயத்துள்ளது என்று அமைச்சர்களுக்கு உபன்யாசம் செய்தார் லோமச மகரிஷி. லோமச முனிவரின் அமுத மொழியை கேட்ட அரசனின் பிரதிநிதிகளான அமைச்சர்கள் மகரிஷியிடம், எங்களை ஆட்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தெரியாமல் அதை தேடி அலைந்து கடைசியில் தங்களது ஆசிரமத்தை கண்டு தங்களிடம் அதற்கான விடையை வேண்டி வந்தோம் என்றார்கள். இவ்வுலகில் தங்களை தவிர யாராலும் எங்கும் சிக்கலை தீர்க்க இயலாது என்றார்கள். மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தை பற்றி லோமசரிடம் கூறினார்கள் அமைச்சர்கள். அமைச்சர்களின் வார்த்தைகளை கேட்ட மகரிஷி சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்து மகிஜித்தின் மன்னன் முந்தைய பிறவியை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டார். பிறகு மகரிஷி அமைச்சர்களை நோக்கி, உங்கள் அரசன் தன்னுடைய முற்பிறவியில் வணிகனாக பிறந்திருந்தான். அப்பிறவியில் செல்வம் எத்தனை இருந்தாலும் போதாது என்ற பற்றாக்குறை மனப்பான்மையால் பாவச் செயல்கள் பல புரிந்துள்ளான். வர்த்தகத்தில் மேலும் பொருள் ஈட்டுவதற்காக நிறைய கிராமங்களுக்கு பயணம் செய்துள்ளான். அப்படி பயணம் புரிகையில் ஒரு சமயம் துவாதிசி நாளன்று, அதாவது ஜேஷ்ட மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசிக்கு மறுநாள் மதிய வேளையில் அங்குமிங்கும் அலைந்ததால் தாகம் ஏற்பட்டு நீர் சுனையை தேடி கடைசியில் அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு அழகிய குளத்தை கண்டான். ஓடிச் சென்று நீர் அருந்தும் வேளையில் ஒரு பசுவானது புதிதாக ஈன்ற தனது கன்றுக்குட்டியுடன் அங்கு வந்தது. அவ்விரண்டு ஜீவன்களும் அந்த மத்திய வெப்பத்தின் தாக்கத்தால் தாகம் மேலிட நீர் அருந்துவதற்காக அங்கு வந்தது. இவ்விரண்டு ஜீவன்களும் நீர் அருந்த முற்பட்ட போது உங்கள் அரசன் மிகவும் கோபத்துடன் முரட்டுத்தனத்துடன் அவைகளை விரட்டிவிட்டு சுயநலத்துடன் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டான். தாகத்தில் தவித்த பசுவையும் கன்றுக்குட்டியையும் துரத்திய செயல் மன்னனை இப்பிறவியில் ஆண் வாரிசு இன்றி தவிக்கும்படி செய்திருக்கிறது. அரசன் முற்பிறவியில் செய்த நல்ல செயல்களுக்கு பலனாக இப்பிறவியில் தொல்லையில்லாத அமைதியான ராஜ்யத்தை ஆளும் தகுதியை பெற்றுள்ளான் என்று உரைத்தார் மகரிஷி. இதை கேட்ட அரசனின் அமைச்சர்கள் தங்கள் மன்னன் முற்பிறவியில் செய்த பாவத்தில் இருந்து விடுபட வழியை கேட்டனர். அதை கேட்ட லோமசர், ஸ்ரவண மாதத்தின் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசி புத்திரதா ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரதத்தை நாட்டின் மன்னன் உட்பட மக்கள் அனைவரும் விதிமுறைப்படி கடைபிடியுங்கள். நாள் முழுவதும் உபவாசம் இருத்தல், இரவில் கண் விழித்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் புகழை பாடுதல்,
ஸ்ரீமத் பாகவத பாராயணம், புராணம் படித்தல் என்று விரதத்தை சரியான முறையில் அனுஷ்டியுங்கள். மறுநாள் நீங்கள் பெற்ற விரத பலன்களை அரசனுக்கு அளித்திடுங்கள். கட்டாயம் இதன் காரணமாக அவனுக்கு ஆண்மகன் பிறப்பான் என்று உபாயம் கூறினார் லோமச மகரிஷி. மகரிஷி கூறிய வார்த்தைகளை கேட்ட அமைச்சர்கள் மகரிஷி லோமசரிடம் தத்தமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்று ராஜ்யத்திற்கு திரும்பினர். மகிஷ்மதிபுரி பட்டணத்திற்கு சென்ற பின் மன்னனிடம் சென்று லோமச மகரிஷி கூறியதை தெரிவித்தார்கள் அமைச்சர்கள். அதன் பின் அனைவரும் பக்தி ஸ்ரத்தையுடன் ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தனர். இவ்விரதத்தின் பலன்களை அரசருக்கு அளித்தார்கள். இந்த விரதத்தின் மகிமையால் அரசி அழகான ஆண்மகனை பெற்றெடுத்தாள். இந்த ஏகாதேசி புத்திரதா ஏகாதேசி என்றும் புத்திர சந்தான பிராப்தியை வழங்கும் ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் பருப்பு மற்றும் தானிய வகைகளை தவிர்த்து உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். இந்த கலியுகத்தில் புத்திரதா ஏகாதேசியின் மகிமைகளை இந்த ஏகாதேசி தினத்தன்று கேட்பவர்களும் படிப்பவர்களும் நிச்சயம் தங்களது பாவங்கள் நீங்க பெற்று புத்திர சந்தான பிராப்திக்கான அருளாசியை பெறுவதோடு இப்பிறவியின் முடிவில் சொர்க்கத்தை அடையும் பாக்கியமும் பெறுவார்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கு சொல்லி முடித்தார். பிரம்ம வைவர்த்த புராணம் ஸ்ரவண மாதம் சுக்லபக்ஷ ஏகாதேசி என்றும் பவித்ரோப்பண புத்திரத ஏகாதேசி என்று அழைக்கப்படும் ஏகாதேசி மகிமை படலம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நன்னாளில், புனித நாளில் பகவானின் சன்னதிக்கு சென்று பகவானுடைய அருளை பெற்று அவனை ஆராதித்து முடிவில் அவனிடம் சரணடைவோமாக. மீண்டும் ஒரு ஏகாதேசி மகாத்மிய விளக்க காணொளி மூலம் பக்தர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். அனைவருக்கும் இனிய பவித்ரோப்பண அல்லது புத்திரதா ஏகாதேசி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.